ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டனில் சூப்பு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது தீபாவளி ஸ்பெஷலாக செஞ்ச லஞ்சு குழம்பும் சூப்பும் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவர் மட்டன் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே நான் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 30-40 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா விட்டுடலாம். 3 தக்காளி அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வீட்டு மசால் பொடி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 3-4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ண தேங்காய். இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதை கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து குழம்புக்கு தேவையானது. இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சூப்புக்கு தேவையானதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 4-5 பல் மிளகு, ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, 4-5 சின்ன வெங்காயங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணி முடிச்சு மட்டனை வாங்கிட்டு என் வீட்டுக்காரர் வந்துட்டார். ஸோ இதை சட்டியில் போட்டு 4-5 தடவை க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரத்த கலரில் வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். 1 kg வந்து 860 சொன்னார். அவங்க 900க்கு போட்டாங்க அப்படின்னாரு. 40 rupeesக்கு எக்ஸ்ட்ராவே போட்டாங்க அப்படின்னு. இது 900க்கு இந்த மட்டன் ஒர்த்தானு நீங்கள் சொல்லுங்கள். க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து ஒரு இதில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் வந்து அந்த க்ளீன் பண்ண மட்டனை தூக்கி போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியாக அப்படி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் சூப்புக்காக கிரைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை தூக்கி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், உப்பு போட்டு 7-8 விசில் விட்டு இறக்கி அந்த தண்ணியை இருத்தோன்னா மட்டன் சூப் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருத்ததுக்கப்புறம் இருக்க கறி வந்து இது தான். ஓரளவுக்கு நல்லாவே கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்புக்கு, அதை ஊற்றி அதில் கொஞ்சம் ஜாரெலாம் கழுவி ஊற்றி தேவையான தண்ணி குழம்புக்கு ஊற்றி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவை இருந்துச்சுன்னா உப்பு இதெல்லாம் போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு குக்கரை வந்து மூடி வச்சிடுறேங்க. ஆல்ரெடி 7-8 விசில் விட்டனால குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விசில் தான் நான் விட்டேன். விட்டு இறக்கிட்டேங்கன்னா டேஸ்ட்டாக வந்து குழம்பு நல்லாவே அருமையாக வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணணும். கடாயில் வந்து நல்லெண்ணெயில் நான் தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஏலக்காய் 1, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா பிரிஞ்சி இலை. இது நல்லா பொரிஞ்சதுமே தூக்கி ஊற்றினா சுவையான டேஸ்ட்டான மட்டன் குழம்புங்க. ஹெல்த்தியான மட்டன் குழம்புனே சொல்லலாம். பிகினர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார்